எனக்கு ஞாபகம் இருக்கிற டிஷஸ் என்னன்னா நல்லாம்பட்டி ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் கார வறுவல் நினைக்கிறேன், காட்டு வறுவல் அது, அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்னொரு டிஷ் இருக்குமே அந்த தூள் பரோட்டா, அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஜப்பான் சிக்கன். ஸோ இப்படி டிஃப்ரெண்டான யூனிக்கான பல டிஷ்ஷஸ் இருக்கு. ஸோ அதுல ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா ஜப்பான் சிக்கன் அப்படின்றது. ஸோ அதை பார்த்து அதுக்கப்புறம் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல யூடியூப்ல வந்து நிறைய ஜப்பான் சிக்கனுக்கான ஹோம் மேட் ரெசிபிஸ் எப்படின்றதெல்லாம் நான் வந்து யூடியூப்ல நிறைய பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு இட் கிரியேட் அன் இம்பாக்ட். ஸோ ஜப்பான் சிக்கன் அப்படின்ற அந்த பேர் காரணத்துல இருந்து ஆரம்பிச்சு இது எப்படி இதை இன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க, அதுக்கு அது ஆக்சுவலா ஏன் அதுக்கு ஜப்பான் சிக்கன் பேரு, வாட் இஸ் இட் ஆல் அபவுட்? அதுக்கான கிரேஸ் அவ்வளவு மேசிவா இருக்கு ஜப்பான் சிக்கனை பொறுத்த வரைக்கும். True. We never expected that it would create so much of hype actually. இங்க இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு இவ்வளோ ஒரு ஹைப் வரும்ன்றது நாங்கள் எதிர்பார்க்காதது தான். See, how it came first பார்த்தீங்கன்னா இந்த பேர் எப்படி வந்ததுன்னா இட்ஸ் an interesting story. ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் இந்த பெல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் a lot of foreigners coming in for the purchase of material purchase-க்கு. உங்களுக்கு தெரியும் திருப்பூர் ஈரோடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங், பனியன், காட்டன், டெக்ஸ்டைலுக்கான அந்த ஒரு it's a belt actually. So you have a lot of foreigners coming from US, UK, Germany, Japan again. ஸோ அப்படி அங்கே ஒரு கடையில் வந்து நாங்கள் சாப்பிட போகும்போது தான் இந்த ஒரு டிஷ் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக ஈரோட்டில் பவிழம் பஞ்சாபின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் கஸ்டமர் உள்ள வந்து எனக்கு பிளாண்டா ஸ்வீட்டா ஏதாவது ஒரு டிஷ் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கிற அந்த நார்த் இந்தியன் பசங்கள்லாம் தான் இப்போ வந்து இந்த நார்த் இந்தியன் சைடு பேஸ் பண்ணி அந்த சைட்ல இருந்து தான் வந்து இந்த தந்தூர் அண்ட் இந்தியன் குக் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நார்த் இந்தியன்ஸா இருப்பாங்க. மேத்தி மலாய் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். ஆமா, அதை தான் வந்து சரி அது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது. அண்ட் அங்க இருக்கிற பசங்க நம்ம ஊர் பசங்களுக்கு மேத்தியும் வாயில வரல. இது கஸ்டமர் வந்து ஜப்பான்காரரு, ஜப்பான் சிக்கன். சரி, அந்த ஜப்பான்காரருக்கு ஜப்பான் சிக்கன் கொடுத்துடலாம், இந்த சிக்கனை கொடுக்கலாம். ஏதோ ஒரு சிக்கன் சொன்னாரே, பேர் ஞாபகம் வரலையே அப்படின்னும் போது சரி ஜப்பான் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்காரருக்கு கொடுத்ததுதான் அந்த ஜப்பான் சிக்கன். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் ஜப்பான் ஆக்சுவலி, டு பி ஹானஸ்ட். இதுல என்னன்னா சும்மா பசங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஜப்பான் சிக்கன் பேர், இது கோழி வந்து ஜப்பான்ல இருந்து இறக்குமதி பண்றாங்க, இல்ல இதுல யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ்ல இருந்து ஜப்பான்ல இருந்து இறக்குமதி பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. பட் there is nothing kind of absolutely nothing to do with Japan. It is a North Indian dish but with a little twist. நம்ம பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி மேத்தி மலாய், இட் இஸ் சம்திங் தட் வி ஹவ் டன் அ ட்விஸ்ட். அங்க ஈரோட்டில் கொடுக்கறதுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கும் ஆக்சுவலாக வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஸோ வி டன் லிட்டில் பிட் ஆஃப் இயர் இந்த ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் நான் இன்னும் எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து தான் வி ஆக்சுவலி இட் இஸ் டார்கெட்டட் டிஷ் டுவர்ட்ஸ் தி கிட்ஸ் ஆக்சுவலி. அது குழந்தைங்களுக்காக ஒரு டிஷ் தான் அது நம்ம ஆக்சுவலாக மெனுல பண்ணோம். பிகாஸ் ஈரோடு குசைன்னாவே ஓரளவுக்கு ஒரு ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் கூடையாவே கண்டிப்பா. ஸோ குழந்தைங்களை எப்படி நம்ம அட்ராக்ட் பண்றது, என்னோட பொண்ணு 2 பேர், எனக்கு 2 பொண்ணு. ஸோ இவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இதை நான் வீட்டுல செஞ்சுட்டு இருப்பேன். இவங்களுக்கு எப்போ கேட்டாலும் நான் வீட்டுல செஞ்சுட்டு இருந்த ஒரு பொருள் தான் இந்த டிஷ். ஸோ அந்த டிஷ் ஏன் நம்ம கடைங்களுக்கும் கொடுத்தா ஐ திங்க் இட் வில் கிரியேட் தி நேம் இஸ் வெரி கேட்சி. ஸோ அந்த பேருக்குன்னு ஒரு people will think என்னடா அது ஜப்பான் சிக்கன், ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கும்போது அது என்னன்னு கேட்பாங்க, அப்படியாவது நம்ம அதை என்னன்னு சொல்லி வித்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மெனுல இன்க்ளூட் பண்ணோம். And today it is one of the highest selling item for us after our biryani. So அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா I think Japan chicken it has taken us to a different level. So இதுதான் ஆக மொத்தத்துல பாத்துக்கங்க, ஜப்பான் சிக்கன்னா ஜப்பான்ல இருந்து கோழியும் வரல, ஜப்பான்ல இருந்து இன்கிரீடியன்ஸும் வரல. நான் முன்னாடி உட்காந்து முழிக்காதீங்க. ஆக மொத்தத்துல ஜப்பான்காரர் ஆர்டர் பண்ண சிக்கன், அது நார்த் இந்தியன் பசங்க சேர்ந்து ரெடி பண்ணி கொடுத்தது மேத்தி மலாய் சிக்கன். அது ஜப்பான்காரர் கேட்டதுனால ஜப்பான் சிக்கனா மாறி இருக்கே தவிர ஜப்பான்ல இருந்து கோழி வந்தது, ஜப்பான்ல இருந்து இன்கிரீடியன்ஸ் செஞ்சு யாராவது சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். இதன் முழு வீடியோவை BS Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள்.